கேன்சல் ஆகி டிலே ஆகிடுச்சா ட்ரெயின். ப்ரௌன் டெல்லியில் வந்து ரூம் செக்இன் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 hours வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 மணிக்கு ட்ரெயின் சண்டிகருக்கு. அதான் வந்து செக்இன் பண்ணிட்டோம். வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஏன்னா 2 நாளாக ட்ராவல் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாம் இப்போது வந்து கொஞ்சம் நேரம் இங்கே சுற்றிட்டு 2 o'clock வந்து திரும்பி செக் அவுட் பண்ணிட்டு சண்டிகர் போக போகிறோம். பர் பர்சனுக்கு வந்து ரூம் 170 சொன்னாங்க. 3910 மொத்தம். இப்போ போய் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து தமிழ்நாடு மெஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று இருக்கா, அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காலையில் டிஃபன் சாப்பிட்ட உடனே நாங்கள் வந்து தர்கா தான் கிளம்பிட்டோம். டெல்லியிலேயே இது ரொம்ப ஃபேமஸான தர்கா. நாங்கள் எப்போ டெல்லி வந்தாலும் இந்த தர்கா வந்து பார்த்துட்டு போவோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து எங்கள் அக்கா பையன் பண்ணுறான். ரொம்ப வெயிலாக இருக்கிறனால அடிக்கடி நாங்கள் வந்து சில்லுன்னு வாங்கி குடிச்சிட்டே இருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கெலாம் ட்ரெயினாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது கேன்சல் ஆகி டிலே ஆகிடுச்சா ட்ரெயின். இங்கே பக்கத்துலேயே லோக்கல்லே வந்து சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க. சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். படுத்து தூங்கிட்டேன். தூங்கி ஏஞ்சி இப்போ வந்து சாப்பிட கூப்பிட்டு போயிருக்காங்க எங்கள் அப்பா. பாருங்க, இவர் எதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னு தெரில. இந்த ரீலெல்லாம் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது. நான் வந்து சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே ஆர்டர் பண்ணிட்டு இந்த ஊரில் சிக்கன் ரைஸ்லாம் எப்படி தான் இருக்குமா, சரி நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். சொல்லி ஒரு 2 minutesலேயே வந்துருச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சிக்கன்லாம் பாருங்கள். ஆஹா, இந்த வெஜிடபிள் மிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. தீதி எப்படி இருக்கு? என்ன யோசிக்கிற? பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவன் சொல்லவே தெரியல. வேஸ்ட் ஆக அந்த நான் ஊட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து காதில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது டேரக்டாகவே சொல்ல, என்கிட்ட மைக் இருக்கிறதே தெரில அதுக்கு. எங்கள் அம்மா வந்து மீல்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கே இந்த லட்சணத்தில் இருக்குது. எங்கள் அம்மா அது எப்படி போகுது. எங்கள் அம்மா மீல்ஸ் வந்துருச்சு. எங்கள் அம்மா மீல்ஸ் வந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து மீன் குழம்புன்னு சொல்லியிருக்காங்க போல். மீன் குழம்பு வந்து சாம்பார் சாதம் வந்துட்டு இருக்கு. சாப்பிடுங்கம்மா, நல்லாயிருக்கும். இந்த ஷீக் வந்து எங்கள் அக்கா ஆர்டர் பண்ணா. தந்தூரி வந்து சீரியஸாக ஷீக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஹோட்டல் மெட்ராஸ்ன்னு பேர் வச்சுருப்பாங்க. எங்கள் அக்கா வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணான். ஃப்ரைட் ரைஸ் சொன்னது பதிலாக சிக்கன் பிரியாணி சொன்னது. சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி இல்லை, சிக்கன் மந்தி ஹைதராபாத் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாருக்குமே வந்து இந்த ஷீக்கும் இந்த தந்தூரி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்த் சைடில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நாங்கள் சுற்றிட்டு இருந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு கடையாகவே இருந்துச்சு. நம்ம வீட்டிலலாம் பிரியாணி டேக்ஷாலாம் கைசாமியோ ரவுண்டாக இருக்கும். ஆமாம், அப்படியே பிளெயினாக இருக்கும். இவங்க பிரியாணி இது வந்து அப்படியே ரவுண்டு பாட் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 130 rupees. இது கூட ஷீக்கு அந்த இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து பர்ச்சேஸ் இங்கே வந்துட்டாங்க. இருங்க அம்மி கேட்குறதுங்க. குழு மணாலியில் வந்து ரொம்ப குளிர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்போ ஜர்க்கின் பார்க்க வந்திருக்காங்க. பூச்சோ கித்தா இருக்கும் கித்தனா ஏ ஜர்க்கின். நீங்க வந்து நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா கண்ணாடி போட்டுருவாங்க. ஆஹா, ஏய் ப்ரௌன் இல்லை. இந்த கிளாஸ் வந்து எங்கள் அம்மா வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா 150 rupeesக்கு வாங்கினாங்க. ரேபன் தெரியுதுங்களா? இந்த இது வந்து 350 சொன்னான். எங்கள் அம்மா எடுத்த உடனே 100 ரூபாய்க்கு கேட்டாங்க. அவனே வந்து ஷாக் ஆகிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து 150க்கு மேலே வந்து ₹1 தரமாட்டேன் அப்படின்னாங்க. சொன்ன நெக்ஸ்ட் செகண்டே சரி ஓகேன்னு சொல்லி எங்கள் அம்மா இது வாங்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம், என்னடா ஒன்றும் இல்லை, துபாயிலேருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுகிறான். இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, திக்லாரும் பிச்சபல் நார்த் ஃபேஸ் பேக்கு. அது வந்து 1800 சொன்னாங்க. 800க்கு பேசி வாங்கினோம். சூப்பராக இருக்குது. குவாலிட்டியே வந்து சூப்பராக இருக்குது. வர்த்து வாங்குறது, அது வர்த்து. ஏ क्या जूस है वो नाम पूछो मुसाम्बी எதுவும் பேல்கிரி ஜூஸா. நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அந்த வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரூட்டு.
ஆஹா நான் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னனால எங்கள் அப்பாவும் வந்து பேல்கிரி ஃப்ரூட் வாங்கியிருக்காரு ஜூஸு. முசாம்பி அங்கே குடிச்சது தான் ஏதோ புதுசாக குடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ட்ரெயின் வந்து நியூ டெல்லியிலேருந்து சண்டிகருக்கு வந்து 2:30க்கு சொல்லியிருந்தாங்க. 2:30க்கு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு 2 o'clock வந்து செக் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ட்ரெயின் வந்து டிலே ஒரு 6:30 6 o'clock அந்த மாதிரி எடுத்துருவாங்க ட்ரெயின், அப்போ தான் வரேன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் வந்து 7:15 ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் வந்து ட்ரெயின் எடுக்கவே இல்லை. இன்னும் வந்து லேட் ஆகுமா என்னதுன்னு தெரில. இப்போ வந்து அந்த ட்ரெயின் 2 o'clock வந்து ட்ரெயின் பிடிச்சிருந்தோன்னா 7 o'clock வந்து சண்டிகரில் இறங்கி நைட்டு வரைக்கும் வந்து குளு மணாலி போயிருப்போம். இப்போ வந்து இங்கேயும் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. குளு மணாலி எப்படி இருந்தாலும் நைட்டுக்கு மேலே ஆயிரும். இப்போயே ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதுக்கப்புறம் வந்து குளு மணாலி எங்கெங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.